குறித்த விபத்துகள் தீர்வுதான் என்ன? மத்திய மாநில அரசுகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் கருத்து. பழைய பொண்ணுக்கு மதிப்பு அதிகம் என்னும் பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு பழையதாக ஆகாதான் தங்கத்தின் மதிப்பு கூடும் என்று அர்த்தம். அதுபோலதான் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கல்லால் கட்டப்பட்ட கோயில்களும் கோபுரங்களும் கோட்டைகளும் இன்னும் கூட வலுவாக காலத்தை கடந்து வரலாற்று அடையாளங்களாக திகழ்கின்றன. ஆனால் கடந்த 150 ஆண்டுகளில் பொறியியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு கட்டப்பட்ட கட்டிடங்களும் பாலங்களும் தகர்வதும் வலுவிழந்து காணப்படுவதும் ஆச்சரியமாக இருக்கிறது. உலகளாவிய அளவில் கட்டிடங்கள் இடிந்து விழுவதும் பாலங்கள் வெள்ளப்பெருக்கின் போதும் பெருமழைகள் காலங்களில் அடித்து செல்லப்படுவதும் நிகழாமல் இல்லை. ஆனால் இந்தியாவில் அண்மை காலமாக பாலங்கள் தகர்வது என்பது தொடர் நிகழ்வாகவே இருப்பது கவலை ஏற்படுத்துகிறது. கட்டுமான முறையில் தவறா அல்லது கட்டுமான முறைகேட்டால் ஏற்படும் விளைவா என்று கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் ஆறுகள் மீதான பாலங்களும் சாலைகள் மீதான மேம்பாலங்களும் இடிந்து விழுவது அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் அதிக அளவில் உயிரிழப்புகளும் ஏற்படுத்துகின்றன எனும்போது இந்த போக்கு குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. இடிந்து விழும் பாலங்கள் எல்லாமே பயன்பாட்டில் இருக்கும் பாலங்கள் என்று சொல்ல முடியாது. பழுதடைந்த பலவீனமான பாலங்களும் பணி நடந்து கொண்டிருக்கும் முழுமையடையாத கட்டப்படாத பாலங்களும் கூட இதில் அடங்கும். பால கட்டுமானத்தின் கட்டமைப்பு பாதுகாப்பு பராமரிப்பு குறித்த கவனக்குறைவு நாடு தழுவிய அளவில் காணப்படுவதன் வெளிப்பாடாகத்தான் இந்த போக்கை நாம் பார்க்க தோன்றுகிறது.